வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வெறும் ப்ரொக்கோலி மட்டுமே வச்சு இந்த சூப்பர் டேஸ்டியான ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ப்ரொக்கோலியை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃப்ளாரெட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாம். இது அப்படியே காலிஃப்ளவர் மாதிரி தான் நம்ம கட் பண்ணோம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது ஓவராக கொதிச்சிருச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது இந்த ஸ்டிர் ஃப்ரைக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு துணியில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஃபேனில் உலர்த்தினாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எதுக்கு வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டயட்டில் இருக்கீங்கன்னா ஆயில் அண்ட் பட்டர் ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம ப்ரொக்கோலியை சேர்த்துடலாம். ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம குக் பண்ணோம். அப்போ தான் நல்லா அது கிறிஸ்பியாக வரும், ப்ரௌனாக மாறி வரும். கரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த பெப்பர் பவுடரும் சில்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ப்ரொக்கோலி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. அதே மாதிரி கலரும் கொஞ்சம் ப்ரௌனாக மாறி இருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ஆரிகானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் நம்மளுக்கு இருந்தால் தான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் கார்லிக் போட்டு சாட்டே பண்ணிட்டு நீங்கள் ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ப்ரொக்கோலி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது பர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் இதை வெறுமனை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அந்த சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு வெஜிடபிள் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. குழந்தைங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இந்த சூப்பர் ஈஸியான ப்ரொக்கோலி ஸ்டிர் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.